அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய பிஆர் மேக்ஸ் அகாடமியில் பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, ஆர்ட்ஸ் டிஆர்பி, டிஎன் செட், டிஎன்பிஎஸ்சி கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் 504 கோட் இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கெல்லாம் ஆன்லைன் கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம். இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். மே 21 டிஎன்பிஎஸ்சி கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன்ஸ் 504 கோட்க்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கு நம்முடைய பிஆர் மேக்ஸ் அகாடமியில் ஆஸ் பர் 504 கோட் டீட்டெயில்டு நோட்ஸ் கொடுத்துட்றோம். எங்கள் ஆப்பில் தான் கிளாஸஸ் எடுப்போம். ஸோ லைவ் கிளாஸும் அட்டென்ட் பண்ணலாம். லைவ் முடிந்த பின்பு ரெக்கார்டிங்லையும் பார்த்துக்கலாம். ஷார்ட்கட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், டிஸ்கஷன்ஸ், மெட்டீரியல்ஸ், டெஸ்ட்டு சீரீஸ் எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆயிரும். அட்மிஷன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. Thank you, ma'am. So we'll wait for 1 or 2 minutes, ma'am. அப்புறம் then we can start our discussion. சரிங்களா? ஓகே சார். எஸ் மேம், உங்களுடைய புக்கு எல்லாமே பிரிண்ட் ஆகி வந்துருச்சு மேம். நாளைக்கு டெஸ்பேச் பண்ணிடுறாங்க. இன்னைக்கு கொரியர் ஆஃபீஸ் இல்ல. சரிங்களா? உங்களுக்கு உங்களுடைய அட்ரஸ் எல்லாம், ஃபுல் அட்ரஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஐ கெஸ் யூ ஆர் ஃப்ரம் கோயம்புத்தூர். ஐ கெஸ் சார் கரெக்டா மேம்? யூ ஆர் ஃப்ரம் கோயம்புத்தூர் கரெக்டா? எஸ் எஸ் சார். எஸ், உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் தானே கொடுத்துருக்கீங்க? ஆமாங்க சார். ஆல்ரெடி எனக்கு வந்து ஸ்டார்டிங் மெட்டீரியல் வந்துருச்சுங்க சார். ஓ அப்படியா மேம்? சரி மேம், சரி மேம். ஆனா அவங்க மேடம் அனுப்பியிருப்பாங்க. இது எக்கனாமிக்ஸ்க்கு நம்ம இங்க நம்ம அகாடமில இருந்து, பெர்ல் சிட்டில இருந்து அனுப்புவோம். சரிங்களா? ஓகே சார். ஆமா மேம். ஆமா, உங்களுக்கு வந்து பிரிண்டடா போட்டு எல்லாமே இது பண்ணியாச்சு. நாளைக்கு காலையிலேயே போயிட்டு உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணி விட்டுருவாங்க. ஓகே சார். ஸோ சேம் ஒர்க்கிங் டே, மேக்ஸிமம் அடுத்த நாள் வந்துடும். சரிங்களா? ஓகே. ஸோ நீங்க உங்களுக்கு ஒரு நம்பர்ல இருந்து கன்ஃபர்மேஷன் கொடுப்போம். இப்படி அந்த ஏர்வாய்ஸ் பில் நம்பர் கொரியர் அனுப்பிட்டோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் ஒன்று அனுப்புவோம். நீங்க உங்களுக்கு அந்த புக்கு டெலிவரி ஆகிட்டு நீங்க வாங்கிட்டீங்கன்னா ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துருங்க. சரிங்களா? ரிசீவ்டு புக் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு ஒரு மெசேஜ் மட்டும் போட்டு விட்டுருங்க. சரிங்களா? சோ தட் we can track. போடணுமாங்க சார்? என்ன மேம்? மெசேஜ் போடணுமாங்க சார்? புக் வாங்க. ஆமா, நீங்க வாட்ஸ்அப் குரூப்லயே போட்டு விட்டாலும் சரிதான் மேம். வாட்ஸ்அப் குரூப்லயே வந்து புக் ரிசீவ்ட் அப்படின்னு சொல்லி போட்டு விட்டீங்கன்னா ஓகே தான். எங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் தான், வேற ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? சார் ஓகேங்க, சரி. ஸோ we can start our discussions. கடகடன் இந்த 5th இதையும் முடிச்சுட்டு வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சரிங்களா? எஸ். அப்ப இதோட உங்களுக்கு மைக்ரோ எக்கனாமிக்ஸ் இது முடிஞ்சிடும். இந்த செவ்வாய்க்கிழமை இது மேக்ஸிமம் இதுல ஒரு 10 கொஸ்டின் மட்டும் பார்ப்போம். சும்மா ஒரு 10 கொஸ்டின் பார்த்துட்டு தென் we can switch over to வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ். அப்புறம் மீதி 10 கொஸ்டின் நெக்ஸ்ட் வீக் கூட பாத்துக்கலாம். உங்க ஆப்ல ஒரு சின்ன சேஞ்சஸ் கவனிச்சிங்களா? Did you notice any changes in the app? வீடியோ டைட்டிலோட போட்டுருக்கீங்களா? சார் டாபிக் எல்லாம் சேஞ்ச் பண்ணிருக்கீங்க இல்லைங்க சார்? டாபிக்ஸ் எல்லாம் போட்டு என்னென்ன கிளாஸ்ல என்ன டாபிக் எடுத்தோம்னு சொல்லி போட்டிருக்கு. இது உங்களுக்கு ரைட் இது பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்லாங்க. எஸ் சார். எந்த டாபிக் இப்ப டக்குன்னு ஐசோகான்ட்ல ஒரு டவுட் இருக்குன்னா போய் அதை நேரம் அதை மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடலாம்ல. இல்லைன்னா ஐசோகான்ட் என்னைக்கு எடுத்ததுன்னு தெரியாம நம்ம உட்காந்து முடிச்சிட்டு இருக்கணும். கரெக்டா? அதனால இது மாத்தியாச்சு. ஸோ இனிமே உள்ள வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டைட்டில்ல ரீநேம் பண்ணிடுவோம். ஸோ அதனால அதுல உங்களுக்கு ஏதாவது டிஃபிகல்ட் இருந்தாலும் ஈஸியா இது பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இந்த கொஸ்டினுக்கான டிஸ்கஷன்ஸ். சரிங்களா? இஃப் a change in all inputs lead to a proportionate change in output in the case of, இது நம்ம பார்த்தோம். சரிங்களா? இல்ல சில கொஸ்டின்ஸ், நிறைய கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆயிருந்திருக்குது. பட் இருந்தாலும் ஒண்ணும் இல்லை, சில கொஸ்டின்ஸ் எல்லாம் எத்தனை தடவை ப்ராக்டிஸ் பண்ணாலும் நல்லதுதான் நமக்கு. சரிங்களா? இங்க ஆன்சர் பியா. If a change in all inputs lead to a proportionate change in the output, it is the case of constant return to scale. Constant return to scale. Constant return to scale. அடுத்தது இது நிதானமா ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். டோட்டல் காஸ்ட் அப்படிங்கிறது டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் பிளஸ் டோட்டல் வேரியபிள் காஸ்ட். அப்ப ஆன்சர் 4 இருக்குமா? எஸ் சார். ஆமா ஆமா. ஏ வந்து 4, ஏ வந்து 4. பி வந்து என்ன கேட்டிருக்காங்க? மார்ஜினல் காஸ்ட். மார்ஜினல் காஸ்ட்ங்கிறதுக்கு 3 கொடுக்கலாமா?
Change in total cost. Yes, sir. Change ஆமா. in total cost will அப்புறம் be change in quantity. ஆமா. ஆவரேஜ் காஸ்ட்ங்கிறது டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை குவான்டிட்டின்னு போடலாமா? Yes, sir. 2. அப்போ 4 3 2 1ன்னு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? சி ஆப்ஷன் போடலாமா? 4, 3, 2, 1. Yes, sir. C option. ஆமா. அப்போ சி இஸ் த பெர்ஃபெக்ட் ஆன்சர். சரிங்களா? சி தான் எக்ஸாக்ட்லி ரைட் ஆன்சர். சரி, அடுத்தது. வாட் இஸ் மென்ட் பை எக்கனாமிக் காஸ்ட்? எக்கனாமிக் காஸ்ட்னா என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். Implicit cost, இம்ப்ளிசிட் sir. காஸ்ட், எக்ஸ்பிளிசிட் காஸ்ட்னு ரெண்டா பிரிப்போம். சரிங்களா? அதுல Yes, ஓனர் sir. சொந்தமா வச்சிருக்கிற காஸ்ட இம்ப்ளிசிட் காஸ்ட் அப்படிம்போம். கரெக்டா? Yes, sir. ஆமா. அப்ப அப்படிங்கிற பட்சத்துல Option A, sir. ஆமா, ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஆஃப் தி செல்ஃப் ஓன்டு ஃபேக்டர்ஸ். கரெக்டா? எஸ். இதுல வந்து உங்களுக்கு கீழே வந்து ஏ கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். கரெக்ட், சாரி, பி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் பாத்துக்கோங்க. சரிங்களா? இது வந்து வாட் இஸ் மென்ட் பை எக்கனாமிக் காஸ்ட் அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஆஃப் செல்ஃப் ஓன்டு ஃபேக்டர்ஸ் வரும். இன்கேஸ் இதுல வாட் இஸ் மென்ட் பை ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னு கொடுத்தா என்ன போடுவீங்க? Option B, sir. பி வரும். கரெக்டா? அக்கௌண்டிங் காஸ்ட், Yes, sir. இம்ப்ளிசிட் காஸ்ட் பிளஸ் எக்ஸ்பிளிசிட் காஸ்ட் ரெண்டும் சேர்த்தாதான் உங்களுக்கு என்ன Opportunity வரும்? cost, sir. உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். இங்க உங்களுக்கு எக்கனாமிக் காஸ்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப அப்படிங்கிறதுல ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் செல்ஃப் ஓன்டு ஃபேக்டர்ஸ், நம்ம சொந்தமா வச்சிருக்கிற ஃபேக்டர் தான். அது கீ மட்டும் மாத்திக்கோங்கண்ணே. 3க்கு வந்து ஏன்னு போட்டுக்கோங்க. நான் மாடிஃபை பண்ணிட்டு கூட உங்களுக்கு அனுப்பிவிடுறேன். ஐடென்டிஃபை தி ட்ரூ ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் தி மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன். It shows amount of goods X that a person is willing to give up to obtain one additional unit of Y. வருமா இந்த ஸ்டேட்மெண்ட்? கண்டிப்பா வரும். மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன்னா Yes, sir. Varum, sir. ஏதோ ஒரு இப்போ கிரிக்கெட் மேட்ச் பாக்குறத விட்டுட்டு இந்தியா நியூசிலாந்து மேட்ச் பாக்குறத விட்டுட்டு எக்கனாமிக்ஸ் லெக்சர் கேட்க வந்திருக்கீங்க. கரெக்டா? இதான் மார்ஜினல் sir. ரேட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன். யூ ஆர் கிவிங் அப் a cricket match in order to listen to this lecture. ஒன்னு, MRS increases as we move downward the indifference curve. இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? So MRS decrease Indifference ஆனாலும் curve. downward ஆகும். பிரில்லியன்ட், அப்சல்யூட்லி பிரில்லியன்ட். MRS வந்து டிமினிஷிங் ஆனா மட்டும்தான் இன்டிஃபரன்ஸ் கர்வ் வந்து ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா ஷேப் நெகட்டிவ்லி ஸ்லோப்பிங் ஆகும். ஆனா இவங்க இன்க்ரீசிங்னு போட்டிருக்காங்க. அப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வராது. கரெக்டா? சரி, செகண்ட் sir. ஸ்டேட்மெண்ட் வராதுன்னு எனக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு. அப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் எலிமினேட் பண்ணி விட்டுறலாமா? 1 எலிமினேட் பண்ணிடலாம். சி, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் D, இது sir. சி எலிமினேட் பண்ணிடலாம், டி எலிமினேட் பண்ணிடலாம். அப்ப என்னோட லெஃப்ட் அவுட் ஆன்சர் என்னது? Option D, 1, 3, 4. 3 4 தான் வரும். கரெக்டா? 3யும் 4ம் என்னங்கிறத பாத்துடலாம். when there is an increase in MRS, indifference cover concave. ஆமா, MRS decreases as we move downward the indifference curve. டவுன்வர்டா வர்றது காரணம் இது எல்லாமே கரெக்டா. 1 3 4 கரெக்ட். 2 மட்டும் தவறானது. ஸோ 2 இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் எலிமினேஷன் மெத்தட்ல நம்ம ரிமூவ் பண்ணி பார்த்தா பி தான் லெஃப்ட் அவுட். அதுல மட்டும் தான் 2 ஆப்ஷன்ல, மீதி எல்லா ஆப்ஷன்லயும் 2 இருந்தது. அதனால அதை ரிமூவ் பண்ணி விட்டா நமக்கு என்ன ஆயிரும்? ஆன்சர் கிடைச்சிடும். சரி, அடுத்தது. Isocon for 2 inputs which are fixed proportion, L shape. Yes, sir. Yes, sir. ஆமா, இதெல்லாம் பார்த்தாச்சு. அடுத்தது, the shape of average fixed cost is என்னவா இருக்கும்? திருப்பி சொல்றேன், ரொம்ப இம்பார்ட்டன்டான क्वेश्चनங்க. Sir, rectangular hyperbola. ரெக்டாங்குலர் Rectangular hyperbola, sir. ஆமா, அப்ப ஆன்சர் ஏ ஆயிருமா? இது வராது. அப்ப 6க்கு ஏ தான் ரைட் ஆன்சர். The value of own inputs used by a firm in its production processes, இது என்னன்னு கூப்பிடுவோம்? implicit cost. implicit cost. அவ்வளவுதான். ஏன்னா ஓன்ட் இன்புட், சொந்தமா நமக்கு சொந்தமான பொருளை நம்மளுடைய உற்பத்திக்கு பயன்படுத்தும் போச்சுல
அந்த மாதிரி காஸ்ட்டுக்குன்னு பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இம்ப்ளிசிட் காஸ்ட். அடுத்தது, economies of scale occurs whenever average cost dash as production increase. இது இப்படி ஒரு டவுட் வந்துருச்சுன்னா இப்படி டயக்ராம் வரைஞ்சு பார்த்துடணும். லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ், இது அவுட்புட்டு குவான்டிட்டி, இது காஸ்ட். சரிங்களா? அவுட்புட் அதிகரிக்க அதிகரிக்க செலவினங்கள் குறையும். அப்போ இதுக்கு பேரு எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல். இது ஆப்டிமம் சைஸ் ஆஃப் அ பிளான்ட். ஒரு பிளான்ட் ஆப்டிமம் சைஸ்ல இருக்குது. இதுதான் மினிமம் காஸ்ட். எப்போ லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் மினிமமா இருக்கோ அப்பதான் ஒரு ஃபர்ம் ஆப்டிமம் சைஸ் அடையுதுன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் நீங்க அவுட்புட் அதிகரிச்சீங்கன்னா செலவினங்கள் கூடிரும், லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் அதிகரிச்சிடும். அப்போ நல்லா கவனிங்க, economies of scale occurs whenever average cost dash as production increases. என்ன ஆகும்னு கேட்டிருக்காங்க. ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆக ஆவரேஜ் காஸ்ட் என்ன ஆகும்னு கேட்டிருக்காங்க. எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல்ல ஆவரேஜ் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? டிக்ரீஸ் ஆகும் சார். எப்போ எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல் டிக்ரீசஸ் சார். ஆமா. இப்ப டிஸ்எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல்னு கொடுத்திருந்தாங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ். அவ்வளவுதாங்க, இவ்வளவுதாங்க எக்கனாமிக்ஸ். சரிங்களா? அதாவது எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல்னு கொடுத்திருந்தானா ஆவரேஜ் காஸ்ட் குறையும், டிஸ்எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல்னு கொடுத்திருந்தானா ஆவரேஜ் காஸ்ட் அதிகரிக்கும். அப்போ அவுட்புட் அதிகரிக்கும் பட்சத்துல, சரிங்களா, ஆவரேஜ் காஸ்ட் குறைஞ்சதுன்னா எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல். அவுட்புட் அதிகரிக்கும் பட்சத்துல ஆவரேஜ் காஸ்ட் அதிகரிச்சிச்சுன்னா டிஸ்எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல். இங்க ஆப்ஷன்ல தெளிவா கொடுத்துட்டான். எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல் அப்படின்னா அவுட்புட் அதிகரிக்கும் பட்சத்துல காஸ்ட் குறையும். அப்போ ஆன்சர் சி வருமா? 8க்கு எஸ் சார். சி கரெக்டா? அவ்வளவுதான். சரி, dash measures the rate at which consumer is just willing to buy substitute of one good for another. மறுபடியும் சொல்றேன், கன்சியூமரா ப்ரொடியூசரா அப்படிங்கறத தெளிவா பாத்துக்கோங்க. ஏன்னா கன்சியூமரா இருந்தா அது என்ன வரும்? மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் சார். சப்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த இடத்துல ப்ரொடியூசர்னா டெக்னிக்கல் சப்ஸ்டிடியூஷன் சார். டெக்னிக்கல் சப்ஸ்டிடியூஷன். அவ்வளவுதான். அவங்க என்ன சொல்லிடுறாங்க, மார்ஜினல் ரேட் ஆஃப் மெஷர் தி ரேட் அட் விச் ப்ரொடியூசர் இஸ் ஜஸ்ட் சப்ஸ்டிடியூட்டிங் ஒன் ஃபேக்டர் ஃபார் anotherன்னு கொடுத்துருப்பாங்க. இங்க குட்ஸ்ன்னு கொடுத்தனால மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் எடுத்துக்கிட்டோம். ஃபேக்டர்ஸ் ப்ரொடியூசர்னு கொடுத்திருந்தாங்கன்னா மார்ஜினல் ரேட் ஆஃப் டெக்னிக்கல் சப்ஸ்டிடியூஷன்ஸ். கரெக்டா? இப்ப இந்த கொஸ்டினுக்கு டி ஆன்சர். ஏன்னா கன்சியூமர் சப்ஸ்டிடியூட்டிங் ஒன் குட் ஃபார் another. அடுத்தது, if the price is less than dash, a firm's minimize total loss by shutting down. எப்போ? எந்த காஸ்ட விட பிரைஸ் குறைவா இருக்கும் பட்சத்துல டோட்டல் காஸ்ட். ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட். ஏயா பியா சியா டியா? ஆப்ஷன் ஏ சார். ஆப்ஷன் ஏ அப்சல்யூட்லி பிரில்லியன்ட். ஏன்னா ஷட் டவுன் பாயிண்ட் என்னன்னு சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறமா ஒரு கடையை ரன் பண்ணிட்டு போறதுல அர்த்தம் கிடையாது. சோ அந்த இடத்துல அவர் என்ன பண்ணிடுவாரு, கடையை க்ளோஸ் பண்ணிட்டு போயிருவாரு. அவரு கடைக்கு வர்ற வருமானத்தை வச்சு கடையில வேலை பார்க்குற பையனுக்கு சேலரி கொடுத்தாச்சு, கடை வாடகை கொடுத்தாச்சு, கரண்ட் பில் கட்டியாச்சு, அவருக்கு எல்லாம் ப்ராஃபிட்டே கிடையாது. அப்போ there is no use of running the business. So he'll shut down the business and he'll run away. இததான் நம்ம ஷட் டவுன் பாயிண்ட்டும்போம். எக்கனாமிக் கான்டெக்ட்ல பேசுறதா இருந்தா இட் இஸ் த பிரைஸ் வேர் இட் இஸ் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தேன் ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட். அதாவது பிரைஸ் ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட்டை விட குறைவா இருக்கும் பட்சத்தில். அப்போ ஒரு லாஸ் மேனேஜ் பண்றதுக்காக என்ன பண்ணிடுவாரு, கடையை க்ளோஸ் பண்ணிட்டு போயிருவாரு. கரெக்டா? அப்போ இஃப் த பிரைஸ் இஸ் லெஸ் தேன் டேஷ், த ஃபர்ம் மினிமைஸ் த டோட்டல் லாஸ் பை ஷட்டிங் டவுன். எதுக்கும் குறைவா இருக்கும் பட்சத்துல ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட். அதுதான் ஷட் டவுன் பாயிண்ட் படிச்சிருப்பீங்க நீங்க. கரெக்டா? அன்னைக்கு சொன்ன கிளாஸ்ல.
ஞாபகம் இருக்கா? அது Yes, sir. ஒரு ஸ்டேஷனரி கடை வச்சிருக்கு. அந்த ஸ்டேஷனரி கடையில வர்ற வருமானத்தை வச்சு ஸ்டேஷனரி கடைக்கு ரெண்ட் பே பண்ணிட்டேன். அந்த கடையில வேலை பார்க்குற பையனுக்கு நான் சேலரி கொடுத்துட்டேன். இதெல்லாம் போக என்கிட்ட எதுவுமே காசு இல்லை. அப்போ there is no use of running the business. I will straight away shut down it and I will run away. அப்போ ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட். சரி, கடைன்னு பார்த்துருவோம். சரிங்களா? the shape of a unit of ISO quant என்னவா இருக்கும்? L shape. அவ்வளவுதான். All the following curves are U shape except எதை விட? Average variable cost or Average Yeah, average. fixed cost. fixed Average cost or- fixed cost. sir. AFC கரெக்டா? Yes, sir. ஆன்சர் Yes, பி sir. வருமா? அது ஒண்ணுதான் ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா ஷேப் எடுக்கும். மீதி எல்லாம் என்ன ஆகும்? U மீதி shape. எல்லாம் யூ ஷேப் எடுக்கும். மீதி இது மட்டும் தான் ரெக்டாங்குலர். சரி, ஆவரேஜ் ஃபிக்ஸட் காஸ்ட் ஆக்சிஸை டச் பண்ணுமா? ஆவரேஜ் ஃபிக்ஸட் காஸ்ட் கர்வ் இதை டச் பண்ணுமா? ஆக்சிஸை டச் பண்ணுமா? Sir, touch பண்ணா sir. ஆக்சிஸை டச் பண்ணவே செய்யாது. நீங்க அந்த ஜெராக்ஸ் மிஷினை ஞாபகம் வச்சுக்கோங்களேன். இப்படியே போயிட்டே இருக்குமே தவிர ஆக்சிஸை டச் பண்ணாது. சரிங்களா? அது பாத்துக்கோங்க. ஆவரேஜ் ஃபிக்ஸட் காஸ்ட் பி. இதுவும் நேத்து பார்த்ததுதான். இஃப் a rise in the price of one good lead to a fall in the demand for another goods, it is a complementary goods சொல்லலாமா? Yes. Can you able to hear my voice? Yes, sir. Sir. ஓகேங்க. எஸ் ஓகேங்க. அடுத்தது a firm operating at a minimum point of LAC அப்படின்னா என்ன? a firm operating at a minimum point of longer and average cost curve. LACங்கிறது இதுதான் லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ். இந்த இடத்துல இருக்குதுன்னு அர்த்தம். ஆப்ரேட்டிங் அட் மினிமம் பாயிண்ட். இதுதான் மினிமம் பாயிண்ட். ஆமா தானே? இதுதானே மினிமம். அப்படின்னா இந்த இடத்துல ஃபர்ம் என்னவா இருக்குன்னு கேக்குறாங்க. ஈக்லிபிரியம் ஃபர்மா, ஆப்டிமம் ஃபர்மா, ரெப்ரசன்டேட்டிவ் ஃபர்மா, மார்ஜினல் ஃபர்மா? Optimum firm, sir. ஆப்டிமம். இதுதான் ஒரு ஃபர்மோட ஆப்டிமம் சைஸ். கரெக்டா? அதனால ஃபர்ம் ஆப்ரேட்டிங் அட் மினிமம் பாயிண்ட் ஆஃப் லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ்ங்கிறது ஆப்டிமம் ஃபர்மா குறிக்கும். காஸ்ட் ஆஃப் தி நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் இஸ் termed as the cost of the next best alternative is termed as என்ன சொல்றாங்க? அதுக்கு பேர் என்னது? சன் காஸ்டா, வேரியபிள் காஸ்டா, ஆவரேஜ் காஸ்டா, ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்? ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். the next best alternative அப்படிமாங்க. next best alternative. சூப்பர். the value of velocity of medicine is மெடிசனுக்கான velocity of demand என்னவா இருக்கும்? ஜீரோவா இருக்கும் சார். ஜீரோவா இருக்கும். ஜீரோனா அது என்ன டைப் ஆஃப் velocity of demand? perfectly Perfectly Inelastic. elastic. Perfectly inelastic. Inelastic வரும் சார். Perfectly inelastic. perfectly inelastic. சரிங்களா? இப்படி இருந்ததுன்னா Perfectly elastic, sir. அப்ப இதோட வேல்யூ என்னவா இருக்கும்? Infinity இருக்கும் சார். சூப்பர். the slope of isoquant is called as MRTS. Yes. அவ்வளவுதான். இது நல்ல யோசிச்சு நிதானமா கரெக்ட் ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். நார்மல் குட்ஸ், இன்ஃபீரியர் குட்ஸ், சப்ஸ்டிட்யூட் குட்ஸ், காம்ப்ளிமெண்டரி குட்ஸ்.
நிதானமா எனக்கு எல்லாருமே ரைட் ஆன்சர் சொல்லணும். ஆப்ஷன்ஸ் எல்லாம் நல்லா கோ த்ரூ பண்ணி எனக்கு ரைட் ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். யோசிச்சு பதில் சொல்லுங்க. ஐ டோன்ட் வாண்ட் தி ஃபாஸ்டஸ்ட் ஆன்சர், ஐ நீட் தி கரெக்ட் ஆன்சர். நீங்க ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க, அப்புறமேட்டு நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். எஸ், நார்மல் குட்ஸ். நார்மல் குட்ஸ்னா என்ன? இன்கம் இன்க்ரீஸ் ஆனா அதுக்கான தேவையும் கூடும். கரெக்டா? when my income increases, demand also increases. அப்போ A4. அப்போ என்னோட ஆன்சர் B இருக்க வாய்ப்பு இல்ல, D இருக்க வாய்ப்பு இல்ல. ஒன்னு A இருக்கணும் இல்ல C இருக்கணும். இன்ஃபீரியர் குட்ஸ் என்ன ஆகும்? A goods which other thing being equal, an increase in the income lead to decrease in the demand. Inferior goodsல income கூடுனா demand கூடுமா குறையுமா? Demand decreases, sir. டிக்ரீசஸ் ஆகும். அப்ப B வந்து 4 போடலாமா? சாரி, B வந்து 3 B போடலாமா? வந்து 3, ஆமா. sir. A வந்து 4, B வந்து 3. இப்போ சப்ஸ்டிடியூட் குட்ஸ் சொல்லுங்க. Two goods of for which an increase in the price of one goods lead to an increase in the demand for another goods. இது சூட் ஆகுமா இது? எஸ் சார். அப்போ இல்ல சார், அது காம்ப்ளிமெண்டரி கூட்ஸ்க்கு. அதான் நல்லா யோசிச்சு பதில் சொல்றீங்கன்னு நல்லது. நல்லா அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. இப்போ கிராஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்டோட பாசிட்டிவ் தானே சார்? ஆமாங்க, இங்க பாருங்க. பாருங்க, percentage change in quantity demanded divided by percentage change in price. இங்க ஃபர்ஸ்ட் டீ காஃபி போட்டுப்போம். சரிங்களா? இப்போ 2 குட்ஸ் இருக்குது, டீ காஃபி, ஆஃப் விச் இன்க்ரீஸ் இன் தி பிரைஸ் ஆஃப் அ காஃபி லீட் டு இன்க்ரீஸ் இன் த டிமாண்ட் ஃபார் டீ. ரெண்டுமே பாசிட்டிவா இருக்கு. அப்ப என்ன டைப் ஆஃப் குட்ஸ்? சப்ஸ்டிடியூட் குட்ஸ். இது இன்க்ரீஸ் ஆகும்போதுல இது இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அது சப்ஸ்டிடியூட் குட்ஸுக்கு. கரெக்டா? அதே காம்ப்ளிமெண்டரி பாருங்க, 2 குட்ஸ் இருக்கு, வேற இன்க்ரீஸ் இன் தி ஒன் பிரைஸ் லீட் டு அ டிக்ரீஸ் இன் தி அதர் பிரைஸ். அப்ப இது நெகட்டிவா இருக்கு. ஒருடைய கமாடிட்டி இன்க்ரீஸ் ஆறதுனால இன்னொன்னு டிக்ரீஸ் ஆச்சு. அப்ப இது என்ன ஆகும்? நெகட்டிவ். அது காம்ப்ளிமெண்டரி, நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப். காம்ப்ளிமெண்டரி குட்ஸ்க்கு தான் நெகட்டிவா இருக்கும். ஆமா, சப்ஸ்டிடியூட் குட்ஸ்க்கு பாசிட்டிவ்னும் காம்ப்ளிமெண்டரி குட்ஸ்க்கு நெகட்டிவ்னு இருக்கும். அப்ப என்ன ஆன்சர் வரும்? A வருமா? Cக்கு 1 சார். எஸ் சார். Cக்கு 1, Dக்கு 2, Aக்கு 4, Bக்கு 3. அப்போ 1 வருமா? ஆப்ஷன் A சார். எஸ் சார். பக்கா. இப்படிதாங்க கேட்பாங்க டிஎன்பிஎஸ்சில. ஆன்சர் பண்ணிடலாமா? எஸ் சார். அடுத்தது, a firm will be an optimum size எப்போன்னு கேட்டிருக்காங்க. இதே கொஸ்டின் தான், ஆனா கொஸ்டினோட தன்மை மட்டும் மாறி இருக்குங்க பாருங்க. இதே கொஸ்டின் தான், இங்க பாருங்க. A firm operate at the minimum point of LIC, then that firm is known as optimum firm. 14வது கொஸ்டின் இப்படி, இங்க பாருங்க. 19வது கொஸ்டின் பாருங்க. A firm will be an optimum firm எப்போ? எது மினிமமா ஆவரேஜ் இருக்கும் காஸ்ட் மினிமமா இருக்கும் போதுங்க சார். அப்போ ஆன்சர் என்னவா இருக்கும்? பி. பி சார். பி. 14வது கொஸ்டினுக்கும் 19வது கொஸ்டின் எப்படி ரிலேஷன் பாருங்க.
அதுல கொஸ்டின் கொடுத்து ஆன்சர் கொடுத்துருக்காங்க, அந்த ஆன்சரை இங்க கொஸ்டினா மாத்திருக்காங்க. கரெக்டா? ஆவரேஜ் காஸ்ட கொஸ்டின்ல கொடுத்து ஆப்டிமம் ஃபேர்ம ஆப்ஷன்ல கொடுத்துருந்தாங்க. இங்க ஆப்டிமம் ஃபேர்ம கொஸ்டின்ல கொடுத்து ஆவரேஜ் காஸ்ட ஆன்சர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படினாலும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ டெஸ்ட் நம்பர் 5 இது 4ஆ? ஆமா, டெஸ்ட் நம்பர் 4ல லாஸ்ட் கொஸ்டின். இதுக்கப்புறம் நேரா நம்ம வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ் போயிடலாம். Dash is a cost that already occurred, has no possibility of recovering in the future. இந்த காஸ்ட் ஆல்ரெடி நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன், அந்த காஸ்ட் என்னால ரெக்கவர் பண்ண முடியல அப்படின்னா அது என்ன மாதிரியான காஸ்ட்? பிக்சட் காஸ்டா, சன் காஸ்டா, ஆவரேஜ் வேரியபிள் காஸ்டா, மார்ஜினல் காஸ்டா? சங்க் காஸ்ட்டுங்க சார். பாருங்க, நான் ஒரு செலவு பண்ணியிருக்கேன், ஆனா அந்த செலவு என்னால என்ன பண்ண முடியல, ரிட்ரை பண்ண முடியல. சரிங்களா? ரிட்ரை பண்ண முடியல. ஒன்ஸ் செலவு பண்ணது பண்ணாதான். இட் இஸ் நோன் அஸ் அ சன் காஸ்ட். கரெக்டா?